Good morning. Welcome to Pyramid Advisory YouTube channel. News you can use. Okay, in a nutshell. It's in a nutshell. Small snippets. Full time spend பண்ணுறதோட you can அது அவன் சப்ஸ்கிரைபர் வந்து கார்டில் போகுது கேட்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, ஐபிசி ப்ராசஸ் பாஸ் ஃபார் 3 months. இன்சால்வன்சி இன் பேங்கிங் கோட்னு எந்தெந்த பேங்க்ஸில் வாராக் கடன் வந்து கொடுக்காமல் இருக்காங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது 3 மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க கோவிட்னால. ஓகே, ஒரு பக்கம் மானிட்டரிங் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பணம் கட்டணும் போய் அவங்க சொக்கா பிடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்டிங் ஃபார் லோன் ரீஜிட் கேன் இம்பேக்ட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னாக்கா இந்த மானிட்டரியம்லாம் எடுத்திங்கனாக்கா அவங்க கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுன்றாங்க. சாப்பாடு வழியில் இப்போ கிரெடிட் ஸ்கோர் முக்கியம் இதெல்லாம். அதனால் இட்ஸ் ஆல் இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் தான், புரியுது? எல்லாமே பர்ஃபெக்டாக வராது நம்மளுக்கு. இப்போ கிரெடிட் ஸ்கோரும் குறைக்கூடாது, லோன் மானிட்டரிங் பண்ணால் நடக்காது. இதுதான் ஃபேக்ட், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பரவாயில்ல, நம்ம டெம்பரரி தானே கிரெடிட் ஸ்கோர்ன்றது, டெம்பரரி. நாளைக்கு நீங்கள் நார்மல் ஆகிட்டிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் மாறப்போகுது. கிரெடிட் ஸ்கோர் வந்து தலையெழுத்து கிடையாது மாறாமல் இருக்கிறதுக்கு. தலையெழுத்து இப்போல்லாம் மாறுது. ஹார்லி டேவிட்சன் ரைட்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி ரைட்ஸோட அவங்களுக்கு வந்து இங்கே கட்டுப்படியாக நினைக்கிறேன். இங்கே இருக்கிற டேக்ஸ்லாம் முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேவர் மோர் தென் 2000 ஒன்லி 2500 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அவங்க. இங்கே வந்து டேக்ஸ் நம்ம ஆக்சுவலாக டேக்ஸ் ஜாஸ்தி நம்ம நீங்கள் பார்த்தோம் நம்ம. ஸோ அமெரிக்காவில் வந்து டேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. இங்கே 28% அவனுக்கு வந்து எங்கேயோ இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போ ஒரு வண்டி நீங்கள் 10 லட்சம் கொடுத்து வாங்கினா 2,80,000 கவர்மெண்ட்டுக்கு போகுது. நம்மளுக்கு பழகம் ஆகிடுச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து பேசி 18% 20% போய் பழகம் ஆகிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி இது வந்து ப்ரீமியம் மாடல் வேறு. ஓகே, அப் டு 1 lakh ஒரு 18% கொடுத்தாங்கன்னா பைக்கு ரொம்ப நல்லது. நிறைய பைக்கை விற்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு தனி லாஃபார் அஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து ஒரு சில ப்ரைஸ் குறைச்சாக்க டிமாண்ட் மல்டிப்ளை ஆகும். பட் ஆனால் ப்ரைஸ் ஏற்றினீங்கனாக்கா வந்து டிமாண்ட் குறையும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நார்மல் திங். டேக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் டேக்ஸ் ரெவன்யூ அதிகம். அது தனி சப்ஜெக்ட். நான் தனியாக பேசலாம். எல்லா ஃபேர் கர்வ்னு ஒன்று, இல்லை ஃபேர் கர்வ்னு ஒன்று இருக்குது. அது நான் தனியாக ஆக்சுவலி இது ரொம்ப நாளுமே அந்த வீடியோ போடணும்னு வச்சுருந்தேன் நான். அது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஓகே, ஹார்லி டேவிட்சன் இந்தியா விட்டு போயிட்டாங்க. ரைட்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா. ஃபேமிலி ஹஸ் ஃபெயில் டு ஃபேக்டர் இன் லாஜிக் அண்ட் ஃபேர்னஸ். யார் சொல்கிறது? வள்ளி அருணாச்சலம் மேடம் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு அதாவது நம்ம அவங்க உள்ள என்னன்னு தெரியல, பட் நம்மளுக்கே அது சரின்னு தெரியல, புரியுதுங்களா? இந்த காலத்தில் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். நம்ம எல்லாம் சம பங்கு, எல்லோரும் நல்லா இருக்காங்க. பட் அது ஏன்னு தெரியல. அது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது புரியல. நம்ம அதில் ரொம்ப அது மேலே சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து we hope madam gets a seat in the board. That is our wish and that is our prayers also to Valli Arunachalam madam. Okay, hope to sell 3,500 to 4,000 units in March. MG Motors, Morris Garages, MG Motor எதிர்பார்க்குறோம் விற்கிறதுக்கு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஓகே, நம்ம வந்து பவர் சர்ப்ளஸ்ன்னு நம்ம இந்தியா பவர் சர்ப்ளஸ் நிறைய நியூஸ் வருது. பட் ஆனால் என்ன போட்டிருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் ரூரல் இந்தியா ரிசீவ் லெஸ் than 20 hours ஆஃப் பவர் சப்ளை டே இன் ஆகஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரூரல் ஏரியா. நம்ம மோஸ்ட்னு எவ்வளோ தெரியல, அது டிஃபைன் பண்ண முடியாது. லெஸ் than 20 hours 4 மணி நேரம் தான் பவர் இருந்துருக்குது. 4 மணி நேரம் பவர் இருக்குன்னா பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து இதில் வந்து என்னன்னு தெரியல. அது நம்ம வந்து இதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் மேபி கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் வச்சு பட் விசலில் போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் நான் காரணம் வாங்குறேன்னு நினச்சிருக்காங்க. ஏபி, தெலுங்கானா, கர்நாடகா அமன் 5 states to borrow 10,000 crores. அவங்களும் கடன் வாங்குறாங்க. அப்போ எப்பவுமே ஸ்டேட்ஸ் கடன் வாங்குவாங்க. டொமஸ்டிக் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் டவுன் 6.3%. இட்ஸ் ஓகே. கன்சம்ஷனே ஒரு 30% டவுன் ஆகஸ்ட். திஸ் இன் ஆகஸ்ட். ஓகே, இட்ஸ் ஓகே. சிஏஜின்றது கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். நிறைய நியூஸில் வராங்க, என்னன்னு தெரியல. இது வந்து அவங்க வந்து ஆடிட்டர், புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு ஆடிட்டர். நம்மள வீட்டில் ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஓகே, ஸோ சிஏஜி புல்ஸ் அப். ஸோ ஆடிட்டர் எல்லாருக்கும் உண்டு. ஓகே,
CAG pulls up railways for window dressing of finances. Railways window dressing of finances. பயமாக இருக்குது. ரயில்வேஸ் விண்டோ ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஃபினான்சஸ்னால் அது மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. RBI levies 5 lakh penalty on ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபினான்ஸ். என்னடா நடக்குது இங்கே? அதாவது அவங்க கோல்டு ஹோல்டிங்ஸை வந்து அவங்க RBI ப்ரெஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணல அந்த ரிப்போர்ட்டிங்னு நினைக்கிறேன். அதுதான் அது. ஸோ இது வந்து ஸ்ரீராம் சிட்டி யூனியன் நல்ல கம்பெனி. why are they doing this? Okay. Helping. Okay, UTI AMC and UTI AMC 2,160 crores IPO. Mazagon Dock 440 crores IPO September 29th. Okay, so load up your cash and ready to fire. Okay. Angel Broking IPO subscribe 4 times. Sandoshampa. Angel 4 times subscribe. Okay, that is very good. And okay, Raymond to raise 100 crore via NCDs. ஏன் who's beneficial for யாருக்கு இது பெனிஃபிட்டு அடுத்தது பண்ணுறேன். இது வந்து சின்ன க்ளூ, பெரிய க்ளூ சொல்கிறேன். இப்போ பிஎஸ்சி வந்துருக்கு 41,200 பிஎஸ்சியில் வந்து 41,200 crore டெட் இஷ்யூஸ் இன் 1 day. 41,000 crore டெட் இஷ்யூஸ் 1 டேனா என்ன அர்த்தம்னாக்கா யாருக்கு பெனிஃபிட்டு சொல்லுங்கள்? கரெக்ட், கிறிசில். இவங்களாம் ரேட்டிங் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ரேட்டிங் போனோம், திருப்பி ஒரு எவ்ரி இயர் போய் ரேட்டிங் போனோம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வித் கிறிசில், கேர், இக்ரா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களாம் பெனிஃபிட்டில் இருக்காங்க. போக 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 டெட்டு தான் அதிகமாக போகுது. டெட்டில் தான் பேங்க்ஸில் வந்து ரகுராம் ராஜன் என்ன சொல்லிட்டாருன்னா 10,000 கோடி மேலே லெண்டிங் கிடையாதுன்னு ஒரு பீரியட் அப்புறம் சொல்லிட்டார் அவர். இனிமேல் 10,000 கோடி வேணால் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே டெட் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். டெட் மார்க்கெட்டில் வாங்கினாக்கா இப்போ பேங்க்கில் எனக்கு 10,000 கோடி கொடுக்குறாங்கன்னா வெளியில் வந்து நான் உங்ககிட்ட பணம் கேட்டால் என் மூஞ்சிக்கு என்ன தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ பேங்க்கில் கொடுத்துருவாங்க, பட் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஓகே, தட்ஸ் a வெரி குட் சைன். ஓகே, தட் இந்த டெட் மார்க்கெட் வைப்ரேட் ஆகிறதுக்கு காரணம் டாக்டர் ரகுராம் ராஜன். ஓகே, அவர் தான் வந்து பேங்க்ஸ் வந்து கேப் வச்சுட்டார் 10,000 crores லெண்டிங் டு கார்பரேட். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸிஸ்டிங் எப்படின்னு தெரியல, ஃப்ரெஷ்ஷாக மேலே கொடுக்க மாட்டாங்க. வில் கோல்டு கண்டினியூ டு லூஸ் இட்ஸ் கிளிட்டர்? நம்ம வந்து எப்போ பதிவு பண்ணியிருக்கோம், கோல்டு வந்து வீக். அதை பற்றி வீடியோ அப்புறம் போடலாம். ரைட், எவ்வளோ வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக, அதனால தான் போடுறேன் நான். டிடிகே ப்ரெஸ்டீஜ் என்னது? குக்கர். The cooker is coming to the dining table. From the kitchen, they are coming to the dining table. அப்படின்னா அர்த்தம்னா கிச்சனில் குக்கர் இருக்கும், டைனிங் டேபிளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேசரோல்ஸ் தயாரிக்க போகிறாங்க. டிடிகே ப்ரெஸ்டீஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேசரோல் தயாரிக்க போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா அது ஒரு புது வெர்டிக்கல். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு குக்கர் வாங்கினா இது ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. ஒரு குக்கர் வாங்கினா இது 20% டிஸ்கவுண்ட் சொல்லி விற்பாங்க. ஸோ நம்மளும் அது குக்கர் வாங்கும்போது ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதையும் நம்ம வாங்கிப்போம். ஸோ இது ப்ளஸ் நியூ, தட் மீன்ஸ் நியூ பிஸ்னஸ் மாடல், நியூ பிஸ்னஸ் ஸ்ட்ரீம் ஃபார் டிடிகே ப்ரெஸ், which is good news for the company. Okay. Now பிஸ்னஸ் லைன் முடிச்சிச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். மார்க்கெட்ஸ் இன் டீப் ஹோல் as growth fears escalate. ஹெட்லைன்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் ஹெட்லைன்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் பயந்து மார்க்கெட்டை பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மார்க்கெட் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட். ஓகே, எண்ட் ஆஃப் த ரோட் ஃபார் ஆர்லி வந்துச்சு. ரிலையன்ஸ் ஐஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் அக்விசிஷன். ஸோ ரிலையன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அவங்க எந்தெந்த பொருளை விற்க போகிறாங்களோ, ஓகே, அந்த போர்ட்டலில் அந்த பொருளுக்கெல்லாம் சப்ளையரையும் அவங்க யார் சப்ளையரும் அவங்களே வாங்கிட போகிறாங்க. அப்படின்னு தான் அர்த்தம்னாக்கா எல்லா காசும் எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா காசும் ரிலையன்ஸுக்கேன்னு ஒரு ஃபார்மெட் எடுத்துகிட்டு வராங்க. தட் இஸ் த பிஸ்னஸ் மாடல். நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அதுக்கு பணம் வேணும்ல, புரியுதுங்களா? எப்படின்னாக்கா ஐடி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் நான் வந்து சப் ப்ரோக்கர், அவங்க என்னையே வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கீழே இருக்க எல்லாரையும் வாங்கினே போனான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேஸ்ட் தான் அது. ஆனால் அந்த மாடல் அதில் ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து பேக் அண்ட் சப்ளை மாடலில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அமேசானுக்கு வந்து இப்போ 500 சப்ளையர் வச்சுருக்கான்.
அங்கேருந்து பணம் வரப்போகுது. ரிலையன்ஸுக்கு என்ன இருந்ததுன்னா ரிலையன்ஸ் ஐநூறு சப்ளையர் ரிலையன்ஸோட சப்ளையராக இருப்பான். ஓகே, ஸோ எல்லா பணமும் ரிலையன்ஸுக்கு அதான் மாடல். பட் தட் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. யூ ஷுட் ஹவ் டீப் பாக்கெட்ஸ் ஃபார் தட். வி கான் கிரிட்டிசைஸ் தட். Jio adds 4.4 million users. Voda India down 4.8 million in June. Okay. Netflix, Amazon latest weapons in telecom war. அதாவது ஜியோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து எந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ஃப்ரீயாக வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட அந்த மாடல் இல்லை. அவங்களும் அந்த மாடல் அடாப்ட் பண்ண முடியும். அது வந்து இப்போ வோடஃபோன் இண்டியா வேறு பிரச்சனையில் இருக்காங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு அவங்க மற்றதை பார்த்துப்பாங்க. ஸோ ஐடி ஃபர்ம்ஸ் மே ஓகே. டாடா பிளான்ஸ் டு பை விஜிசி தான் காஃபி பிளான்டேஷன் தேர் பை. ஸோ விஜிசி தான் காஃபி பிளான்டேஷன்ஸ் கம்பெனி வாங்க, நல்லா தான் வச்சுக்கோங்க. காஃபி பிளான்டேஷன் வாங்குறாங்க, கம்பெனி வாங்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃப்ளிப்கார்ட் ஹோல்சேல் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் 12. ஃப்ளிப்கார்ட்டில் ஹோல்சேலர் இருக்கான், புரியுது, நம்மளுக்கு தெரியல. ஓகே, ரைட்டு. ராம்தேவ்ஸ் பிரதர் எமர்ஜஸ் ஃப்ரம் த ஷேடோஸ் ஆஃப் ரிச்சிஷா. ராம்தேவோட பிரதர் இருக்கார். அவர் வந்து மெயின் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தாரு. இப்போ ரிச்சிஷா பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு ஷேக் பண்ணியிருக்காரு ராம்தேவ். Mid-sized SUV high-end bikes buck the trend. See accelerated sales. SUV and high-end bikes buck the trend because people who got money, they are not. See, எல்லாம் surplus இருக்குது, but அதெல்லாம் they are buying. For them, COVID is now. For whom? இப்போ இவங்களுக்குலாம் கோவிட் இம்பாக்ட் இல்லைன்னு அர்த்தம். Mid-sized SUVs, high-end bikes இவங்களுக்கு they are not impacted by COVID. கோவிட் இம்பாக்ட் எப்பவுமே எல்லாமே வந்து அடித்தட்டில் தான் ஃபஸ்ட் அடிப்படும், கொஞ்சமாக மேலே வரும். பட் இங்கே இவங்க வந்து ஒரு லுக்கு கீழே மேலே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட், பிகாஸ் 136 crore பாப்புலேஷன் இல்லை. ஓகே, அதனால் வந்து யூ வில் ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் வேரியஸ் இன்கம் லெவல்ஸ். ஓகே, JLR டு ட்ரை எஸ்யூவி டிஃபெண்டர் நெக்ஸ்ட் மந்த் புக்கிங். பார்த்தீங்கன்னா சொல்ல மட்டும் இன்னொரு எஸ்யூவி கம்பெனிலாம் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இஸ் நாட் அ செடான் மார்க்கெட், திஸ் இஸ் எஸ்யூவி மார்க்கெட். Please understand, the new millennials who are upgrading or the people like me. இப்போ நானும் ஒரு ஏஜில் வந்து இனோவா தான் பெரிய வண்டிக்கு தான் போனேன். இப்போ வந்து சின்ன வண்டி தான் வச்சுருக்கேன். CAG ரெட் ஃப்ளாக்ஸ் வயபிலிட்டி ஆஃப் NPS ஃபார் கவர்மெண்ட் ஸ்டாஃப். என்னப்பா நியூஸ் இது? CAG ரெட் ஃப்ளாக்ஸ் வயபிலிட்டி ஆஃப் NPS ஃபார் கவர்மெண்ட் ஸ்டாஃப். கொஞ்சம் மெசேஜ் போய் படிச்சுக்கோங்க. இந்த சிஏஜி சீக்கிரம் வேல்யூட்டர் தூக்கப்பாங்க நினைக்கிறேன், ரொம்ப பேசிட்டுருக்காரு. RBI scraps 10,000 crore OMO to conduct Operation Twist. இது எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகும், எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும், நானும் படிக்கணும். Auditors seeks tweak to whistleblowers norms. Whistleblowerனா காட்டி கொடுக்குறது நாரதுன்னு சொல்ல முடியாது. இவங்க நல்லவங்க. விசில் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் ஃப்ராட் நடக்குது, நீங்கள் உங்களால் கொதித்து எழ முடியல உங்களால். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொட்டை கருத்தா செய்துறீங்க. அதுதான் விசில் ப்ளோயர். மொட்டை கருத்தா செய்தது தான் விசில் ப்ளோயர். ஓகே, நம்ம கொதித்து இருந்தாலும் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லை ஏதாவது இன்க்ரிமெண்ட் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மொட்டை கருத்தாசி போடுவோம். நான் ஒர்க் பண்ண பேங்க்கில் வந்து லிஸ்னிங் போஸ்ட்னு ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம மெயில் பண்ணலாம். அதனால் நம்ம மெயில் எழுதி பண்ணுறதுக்கு பயம் பண்ணதில்லை நான். ஐ never had a problem. Indian banks among the last Indian banks to be among the last to recover from COVID. COVID இது பிரச்சனை. இந்தியன் பேங்க் பிரச்சனை. S&P Standard and Poor, you are bloody, Standard and Poor is, இங்கே கோவிட் இஸ் நாட் பிரச்சனை. பேங்க் என்பிஏ தான் பிரச்சனை 4 வருஷமா. அதுலேருந்து மீண்டாங்கன்னா கோவிட் வந்து ஒரு சின்ன அது வந்து சின்ன ஒரு ட்ரிகர் எக்ஸ்ட்ரா அந்த மொரட்டோரியம் பேசிஸ் தான். ஸோ அதனால் கோவிட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் இந்தியன் பேங்க்ஸ். S&P ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் நோ who wrote this report. I completely disagree with you சொல்லலாம் நம்ம, ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாக் மா டீத்ரோன் as China richest man. ஜாக் மா தெரியல உங்களுக்கு? ஓகே, ஜாக் மா அவர் வந்து நம்பர் 1லேருந்து நம்பர் 2 வந்துட்டார். வேறு யார் வந்துருக்காங்கன்னு நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன்.
இண்டஸ்இண்ட் பேங்க் இது நம்ம ரெக்கமெண்டேஷனில் இது பிஸ்னஸ் இதில் ஒருத்தர் போட்டிருக்காரு. இண்டஸ்இண்ட் பேங்க் வேல்யூ பெட் பட் ட்ரெட் வித் காஷன். சிஞ்சின் நியூ ஃபெசிலிட்டி இன்ஜெக்ட் ரெவன்யூஸ். இதெல்லாம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் லைனில் இல்லை போடும்போது நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நல்லா அங்கேயும் ஒரு இண்டிவிஜுவல் தான் போடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் போட்டால் இடியில் சொல்லிட்டாலாம் கிடையாது, அங்கேயும் ஒரு இண்டிவிஜுவல் தான் சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. IPO ஸ்ட்ரீட் பிஸியஸ்ட் மந்த் 9 years. 9 yearsல பிஸியஸ்ட் மந்த் தான் அது IPO. I think இன்னைக்கு முடியுது. Nothing more data. Yes, India invites Israeli firms to meet 130 billions weapon need. 130 billions defense வாங்க போகிறோமா? அம்மா எப்பா. ஓகே, ரைட்டு. Nothing more. I mean, nothing more. Today is a very important day. So, okay, the news is over. Nothing more to add. Thank you. Have a great day. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye.